கழிவு நீரை கலக்காதே, கொட்டாதே கொட்டாதே, குப்பைகளை கொட்டாதே, அழிக்காதே அழிக்காதே, அழிக்காதே அழிக்காதே, இயற்கை வளங்களை அழிக்காதே. வையாவூர் கிராமத்தில் சுமார் 5000 மக்கள் தொகை வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு உயர்நிலைப் பள்ளியில் சுமார் 300 மாணவர்களும், தொடக்கப் பள்ளியில் 115 மாணவர்களும், சுமார் 5000 கால்நடைகள் உள்ளது. ஆடு, மாடு இப்படி வசித்து பெரும்பான்மையாக இங்கு விவசாயம்தான் முக்கியமான தொழில். இந்த விவசாயத்திற்கு வையாவூர் பெரிய ஏரி, அதன் அருகாமையில் இருக்கிற நத்தப்பட்டை ஏரி. இந்த நத்தப்பட்டை ஏரியில் காஞ்சிபுரம் மாநகராட்சியினுடைய கழிவு நீர் நேரடியாக இதில் கலப்பதால், நத்தப்பட்டை ஏரியில் சுத்திகரிக்கப்படாமல் இதில் கலப்பதால் அந்த நீரானது நத்தப்பட்டை ஏரியில் உள்ள சுமார் 900 ஏக்கர் விவசாயம் நடைபெறுவதில்லை. அந்த நீர் எடுத்து பயன்படுத்தினால் அதில் உள்ள விதைகளோ நடவுகளோ இருந்தால் கருகி விடுகிறது. இவையினால் விவசாயம் செய்யாமல் மதுவை பொதுப்பணித்துறை அடைத்து விட்டது. பொதுப்பணித்துறை மது அடைத்து விட்டதனால் காஞ்சிபுரத்தில் யூஸ் பண்ணும் கழிவு நீர்கள் அத்தனையும் தினந்தோறும் ஒரு நாளைக்கு மில்லியன் கணக்கில் வந்து சேருவதால் நிலத்தடி நீருடைய வேகம் உயர்கிறது. இந்த நிலத்தடி நீர் உயர்வதால் நிலத்தடியுடைய நீர் மட்டம் அழுத்தம் கொடுத்து சுமார் 4 கிலோமீட்டர்களுக்கு பூமியினுடைய நீர் மாசுபட்டு உள்ளது. அதில் சவுறு, உப்பு குடிப்பதற்கு உகந்தது அல்ல. அப்படியே அந்த தண்ணீரை கொதிக்க வைத்து குடித்தாலும் அந்த தண்ணீர் உப்புகளாக திரித்திரியாக மாறிவிடுகிறது. இல்லை, அந்த தண்ணீரில் சாதம் வெடித்தால் மஞ்சள் நிறமாக மாறிவிடுகிறது. 1 மணி நேரம்தான் அந்த சாதம் இருக்கும். மற்றது 1 மணி நேரம் கழித்துவிட்டால் அது கொசன்னு நொசந்துவிடும். குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ எங்களுக்கோ எல்லாருக்கும் அந்த தண்ணி குடிப்பதினால் பல் கரைப்பிடிக்கிறது, முடி உதிர்கிறது. இந்த மாதிரி தொற்று நோய்கள் இருக்கின்றது. அரசாங்கத்திடம் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், இந்த மாசுபட்ட நீரினை சுத்திகரிப்பு செய்து அருகாமையில் இருக்கும் நத்தப்பேட்டை ஐயம்பேட்டையில் வரைக்கும் கூட்டு குடிநீர், பாலாறு கூட்டு குடிநீர் திட்டம் வருகிறது. கலினூரிலும் கூட்டு குடிநீர் திட்டம் வருகிறது. கலினூருக்கும் முத்தையால்பேட்டைக்கும் 3 கிலோமீட்டர் தான், கலினூருக்கு 1 கிலோமீட்டர் தான். இந்த குடிநீரை இதோடு வையாவூருக்கு கொடுத்தால் சுமார் இந்த 5000 மக்கள் தொகை கொண்டதையும் 5000 ஆடு மாடுகள், பெரும்பான்மையான விவசாயம் 900 ஏக்கர் விவசாயம், 1000 ஏக்கர் விவசாயம், வையாவூரில் 1000 ஏக்கர் விவசாயம், நத்தப்பேட்டையில் 1000 ஏக்கர் விவசாயம் நல்லதாக இருக்கும் என்பது மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் எங்கள் கிராமத்தின் சார்பாக அப்படின்றோம். இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் இன்று இந்த வையாவூர் ஏரியையும் நத்தப்பேட்டை பெரிய ஏரியையும் பார்வையிட்டு மக்களுடைய அடிப்படையை, முதலில் குடிப்பதற்கு குடிநீர், அவர்கள் சுவையாக உண்ணுவதற்கு உணவு தயார் பண்ற விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதை மக்களுடைய அடிப்படையை பார்வையிட்டு இது அரசுக்கு எடுத்துரைக்க வருகை தந்துள்ளதனால் அவரிடம் இந்த கோரிக்கை வைக்க நாங்கள் கிராமத்தின் சார்பாக வைக்க முடிவு செய்துள்ளோம். அரசாங்கமும் இதை செவிசாய்த்து கொஞ்சம் எங்களுக்கு சீக்கிரம் நடவடிக்கை எடுத்துக் கொடுத்தால் நல்லதாக இருக்கும். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.